வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் இந்த கிராணி கேம் பிளே, ஹாரர் கேம் பிளே. இதில் இந்த கிளவி பேசணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க பேசி பார்ப்போம். ஹே கிளவி, சொட்ட கிளவி, என்ன பண்ணுற? என்ன சொட்ட கிளவின்னு சொல்கிறேன்? உள்ள வாடி, உன்னை ட்ராப் வச்சே சாவடிப்பேன். வா வா வா, நான் இருக்கிறேன் மட்டும்தானே நினைக்கிறேன். என் கூட ஒரு பயங்கரமான ஒருத்தி இருக்கிறா. அவன் கிட்ட மட்டும் போனேன், உன்னை கொதறி வச்சுடுவா. பீடா போட்டு கொதறி வச்சுடுவாளா? என்னடா சொல்கிறீங்க? சரி, மூஞ்ச உடைக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறேன்னு பாரு. ஓகே, போகலாம். லோடிங் ஆகுது. இந்த கேமில் கூட யாராக இருக்கிறேன்றா, அது யாருன்னு தெரியுமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க, இந்த வீடியோவில் டே 1 ஆயிரம் முடிச்சிச்சு. அதனால் இந்த வீடியோக்கு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, வந்துட்டோம். டேய், முடிஞ்சா என்கிட்ட வாடா பார்க்கலாம். அதுக்கு வரண்டி இறுதி கிளவி. முதல்ல ஏதோ பொருள் கிடைக்கான்னு தெரியும். நம்மளுக்கு ஏதோ புதுசாக பொருள் கிடச்சிச்சுன்னா அதுக்கு யூஸ் ஆகுமான்னு பார்ப்போம். வாங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறோம். தேடி பார்த்துட்டு அப்புறமா தான் ஐயோ அடிச்சு விட்டுருச்சு. இங்கே எதுவுமே கிடைக்கல. சொன்னாருக்கும் ஒன்றுமே கொடுக்கல. இங்கே வின் சாண்டில் இருக்குது. இங்கே வேறு எதுவும் கிடையாது. அப்போ ஓகே, அப்போ இது எடுத்துன்னு போய் ஏதோ தேருமான்னு போ. இங்கே எதுவும் இருக்கு, ஒன்றுமே கிடைக்கல. பிச்சைக்கார வீடாக இருக்கும் போலையே. இந்த கிராணி சரியாக பிச்சைக்காரி போல. ஒன்றுமே இல்லை வீட்டில். இங்கே எதுவும் கொடுக்குது. அப்புறம் பிச்சைக்காரி. ஐயோ, வரன்னு பயமாக இருக்குது. ஜனகால மண்ணிய கதி. இந்த கிராணி வந்தால் எனக்கு என்ன கதி தெரிலப்பா. டாக்டருக்கு நெஞ்சு வலி, நர்ஸுக்கு தீபாவளி. போடு, உங்கள் அப்பாவை தூக்கி பெட்டில் போடு. என்னடா பாட்டி இதுன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கார் எஸ்கேப். மக்களே, எப்படியாவது நம்ம கார் எஸ்கேப் தான் பண்ணுவோம். இது கார் எஸ்கேப் முடிக்கிறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் கடைசியாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன், திடீர்னு சார்ஜ் கிடையாச்சுன்னு இந்த வீடியோ பாதிலே விட்டேன். அப்போ எனக்கு ஒரு இது வந்துட்டோண்டா, அப்போ விட்டேன்டா அப்படின்னு வந்துருச்சு. ஒரே பிரச்சனையாக போச்சு தெரியுமா? கடைசியாக நான் வந்து கிராணி வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து குடி பார்க்கலாம். திரும்ப வருது. முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த விட்டுலாம் எஸ்கேப் ஆகும். இந்த வீடு நான் நிறைய எல்லாம் பொருள் எனக்கு எப்படி இருக்குன்னு எப்படியோ தெரிஞ்சிடுச்சு. நான் பார்த்துட்டேன் இது ஏற்கனவே. இந்த கேமை நான் ஏற்கனவே ஒரு தடவை விளையாடி பார்த்துட்டேன். உங்களுக்கு போகலான்னு முதல்ல பார்த்தேன். ஐயோ, சவுண்டு போட்டேன். ஓகே, இங்கே போய் ஒன்றுப்போம். கன்னு பார்த்தேன், ஒன்று பார்த்தேன். தேவைப்படும்னு நினைக்கிறேன். முதல்ல வருவா, எப்படியோ இந்த கிளவி வரதான் போகிறேன். தெரிஞ்சிச்சோ எப்படி இந்த கிளவி வருவா. வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணிட்டு அப்புறம் போவோம். மக்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் அனுப்பிச்சி விட்ருங்க. ஓகேவா? ஓகே, வரவே இல்லை இன்னும். ஐயோ, வா 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 வா, என் சைடாச்சும் வாடி வா வா வா. இங்கே வாங்க மேடம், வாங்கம்மா, கொஞ்சம் திரும்புங்கம்மா. ஐயோ வாங்கம்மா, என்னம்மா வைக்கப்படுறீங்க? வாங்க. கேட்க வேண்டாம். சரி, இப்போ பேட்ரி எடுத்துக்குவோம். முக்கியமான பொருள் மட்டும் பேட்ரி தான். சூஸ் தான் பண்ணணும். ஓகே, புக்கு கிடச்சிருக்கு.
புக்கு இதில் ரொம்ப முக்கியமான பொருள். ஏன்னா இதை வச்சு நம்ம அங்கே ஒரு எட்டுக்கால் கேள்வி இருக்கும், அப்படி எழுப்ப வைக்கிறதுக்கு இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பொருள். அதனால் இங்கே எது கிடைக்குதோ லெமன் கிடச்சிருக்கு. போக இவ்வளோ அப்படியே டிமிக்கி கொடுத்துருந்தா நம்ம வர வைக்கணும். இந்த தடவை இவர் நம்மளை பார்த்துறது நிறைய இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் கேம் பிளேனால ரொம்ப எப்படியா கஷ்டப்பட்டு தான் இந்த கேமை முடிக்கிறோம். ஏன்னா நான் ஒரு ஃபன்னி கேம் பிளேயர். இந்த ஹாரர் கேம்ஸ்லாம் சத்தியமாக கொஞ்சம் கூட வராது. இந்த ஹாரர் கேம் விளையாட ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது சில இடத்துல விடுவேன், அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. வா ஓகே, இங்கே வந்துட்டோம். அப்புறம் கன்னோட பார்ட் பார்த்தோம். நம்ம மேலே எடுத்து கட் பண்ணணும்ல, நம்ம பார்த்துட்டு விட்டோம். கன்னோட பார்ட் எங்கே பார்த்தேன்? மேலே இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை. இந்த ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துப்போம். முதல்ல கிளவி இங்கே வரைக்கும். கிளவி இங்கே வர வச்சுட்டா நம்ம இப்படி போயிடலாம். மேலே போட்டு ஒரு முக்கியமான வேலையை பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அனுப்பி விட்ருங்க நண்பா. ஓகே, இங்கே ஒரு ட்ராப் போட்டுருக்கலாம். கொடுத்துட்டு திறந்துட்டோம்னா பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது. இந்த பெப்பர் ஸ்ப்ரே வச்சு மூஞ்சிலாம் அடிக்க வேண்டியது. வாடி 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 வாடி, எங்கே இருக்கிற வா 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 வா, எங்கம்மா இருக்கிறீங்கள்? வாங்கள், உங்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே காத்துக்கிட்டு வாங்க 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 வாங்கம்மா வாங்க சார் வாங்க, உங்களுக்கு ஒன்றும் பெப்பர் ஸ்ப்ரே ரெடி. மேலே எடுத்துன்னு போகிறோம். அவளை எப்படி இது பண்ணிட்டோம். ஏய், என் கண்ணில் மிளகா பொடியை தூக்கி போட்டல, ஒரு நாள் உன்னை வந்து வச்சுக்கிறோண்டி வாரிப்பா. ஐயோ சவுண்டு வேறு போட்டுட்டோம். சரி வாங்க போகலாம். டேய், எங்கடா போன? என் கண்ணில் எரியுதுடா. ஏய், நீ அப்படியே கடை இது எதுக்கூடா எனக்கு தேவையில்லாத அல்லது. சரி, இந்த கேமில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. அது தேவையில்லாதெல்லாம் தான் கொடுக்கணும். என்ஜின் பார்க் கிடச்சிச்சு, பேட்ரி கிடச்சிச்சு, இப்போ ஸ்பார்க் ஃபியூ கிடைக்கணும்ல. முடிஞ்ச அளவுக்கு இந்த எஸ்கேப்பை டக்குன்னு ஓடிக்கிறோம். இதுக்கு காக்காவுக்கு சாப்பாடு போடணும், நம்ம தேவையே இல்லை அந்த கீயே. ஐயோ சவுண்ட் வேறு போட்டேன். கிளவி கன்ஃபார்ம் வருவா. மட்டும் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். கன்ஃபார்ம் அங்கே உள்ளே போவா கிளவி. அது வரைக்கும் நம்ம இங்கே இருந்து பார்ப்போம். அவங்க உள்ளே போனோடனே நம்ம மேலே போயிட்டு வேறு எதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். வாயண்டியை பார்க்க சீக்கிரம். அரை மணி நேரம் எடுக்கலாம் வர. அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் கூட எடுப்பா போடி எக்ஸ்ட்ராவா. டக்குன்னு வாயம்மா, சவுண்டு தானே போட்டேனா உனக்கு. வர மாதிரி தெரியலையே. வெயிட் பண்ணியா பார்ப்போம். திடீர்னு வந்து செவிலே ஒன்று கொடுப்பா. பார்த்தீங்களா அந்த திருட்டை எப்படி வந்து நம்மளை பிடிக்க பார்த்துச்சுன்னு. மக்களே சில திருட்டுன்னு உங்களுக்கே தெரியும். சக்குதேங்க, இது ஒரு திருட்டு கிழவி. அதனால் இதுக்கிட்ட ஜாக்கிரதையா. லக்கு ப்ரோ, அங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஸ்பார்க் ஃபியூ கிடச்சிச்சு. போய் பேட்டரியில் போட்டோன்னா கார் எஸ்கேப் பாதி நேரம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ கேசோலின் கேன் தேவை நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு என்னென்ன தேவை தெரியுமா? கேசோலின் கேன் தேவை, கார்கி தேவை, கார்கி தேவை, கேசோலின் கேன், கார்கி, அப்புறம் கேசோலின் கேனு, கார்கியே. அப்புறம் முதல்ல போய்ட்டு கன் பார்ட்டு ரெடி பண்ணி, ஷார்ட் கன் ரெடி பண்ணி இந்த கிளவி அச்சு போடணுப்பா. அதுதான் முக்கியமான வேலையே. அப்படி கேட்டுப்பா. ஐயோ, இந்த திருட்டு கிளவிக்கிட்ட இருந்து எப்படி தப்பி வைப்பேன்னு தெரியலையே. சரி போகலாம். எப்படியாச்சு இந்த எஸ்கேப்பை
டக்குன்னு முடிக்கிறோம். இந்த கிளவி கிட்ட அந்த தப்பிக்கிறது தான் மக்களே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. என்னோட பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து இவங்ககிட்ட மாட்டிக்கிறேன்னு கேள்விப்பட்டுருக்குறேன். பட் நம்ம மாட்டக்கூடாது. ஓகே விட்டுச்சு. உங்கள் ஊரில் ஏதோ கொடுத்துங்களா? ஹை நினச்ச மாதிரி ஏதோ கொடுத்துருக்குறாங்க. சரிங்க, இதை வச்சு கிளவிய சாவடிச்சிடலாம். ஐயோ போடும்போது கிட்ட இருக்கிறாளே அடிச்சுட்டா போச்சு. ஐயோ நினைக்க கிட்ட வந்துட்டு இருக்கிறான். நான் ஒன்றுத்தையும் பார்க்காம இருக்கிறேன் பாருங்க. லூஸ் ஏன்டா டே எல்லாத்த வேலையும் உனக்கு. சரி விடுங்க. செகண்ட் டே அவளை அவுட் ஆகக்கூடாதுன்னு நினச்சி வந்தா அவுட் ஆக்கி விட்டான். சரி போகலாம். இங்கே இது ஏற்கனவே பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி போய் பார்ப்போம். கடை சரி போயிருப்போம்னு நினைக்கிறேன். ஓப்பன் இருக்கு. இப்போ அவளை போட்டு தள்ளிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும். அதனால் என்ன பண்ணணும், முதல்ல செடி பேர் எடுத்துன்னு போய் போகணும். ஓகே முதல்ல இங்கே செக் பண்ணிப்போம். இங்கே எதுவும் கிடைக்கல. நம்ம கீழே போனோம்னா இங்கே எதுவும் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. இது சத்தம் போட்டோம். சரி பரவாயில்ல, கிளவி அங்கே வருவா. நம்ம மேலே போகிறோம். மேலே போய் இது கிளவி போட்டோம். அப்புறம் மேலே போகலாம். கேசோலின் கேன் தேவை. நம்மளுக்கு நிறைய பொருள் தேவை. இருந்தாலும் கேசோலின் கேனு, கார் கீ, பெட்லாக் கீ, இது 3 பொருள் கிடச்சிச்சுன்னா இப்போ நம்ம எஸ்கேப் போயிடலாம். கூட என்ஜினை டைட் பண்ணுற விரன்ச்சு தேவைன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம மரம் எடுத்துகிட்டு போய் போட்டோம். வேறு என்ன தேவை, புக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு கிளவியை ரிலீஸ் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு வருது. ஃப்ரெண்ட்ஸு எஸ்கேப் ஆன மாதிரி தான். இன்னும் நம்மளுக்கு 2 பொருள் எஸ்கேப் ஆகிடும். கிளவி இன்சைடு வருவான்னு தெரில. வருமாகுது. திக்குன்னு மாப்பிள்ள. ஐயா கத்துறது பாரு, இஞ்ச பாரு அப்படின்னு இருக்கு. சடன் என்னடா அது, என்ன அது இது அப்படின்னு இருக்கு. இப்படி போயிடலாம். சரி வரத்துக்குள்ள ஏதோ சவுண்டு கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம காரில் போய் எல்லாத்தையும் டைட் பண்ணோன்னா முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு. நம்ம எஸ்கேப் ஆவேன். ஓகேவா, முக்கால்வாசி வேலை முடிஞ்சு நம்ம எஸ்கேப் ஆகும். இப்போ பெட்லாக்கியும் அப்புறம் கேசோலின் கேனும் கார் கீயும் 3 பொருள் தான். இன்ஜினை ஃபிட் பண்ணிட்டோம். வந்துட்டோம். இப்போ கிளவி கன்ஃபார்ம் இந்த தடவை உள்ளே போவேன். ஏனென்றால் அவன் வரத்துக்கு முன்னாடி ஒழிஞ்சிட்டோம்ல. இன்னும் நம்மளுக்கு என்ன தேவை, பார்ப்பியோ எல்லாத்தையும் போட்டோம். கேசோலின்னு கார்க்கு போட்டால் எஸ்கேப் போயிடலாம்ப்பா சாமி. அவ்வளோதான். இந்த போன தடவை எடுத்தது 1 மணி நேரம் வீடியோ தெரியுமா? ஏன்னா தடவை இருந்தாலும் ஒரு ப்ராக்டிஸ்க்கு எடுத்து உங்களுக்கு போட்டேன். ஆனால் 1 மணி நேரம் எடுத்தது எனக்கு கன்ஃபார்ம் தெரியாது. இது 13 நிமிஷம் தான் எடுத்துக்குது இந்த வீடியோ. இப்போ கிளவி வரட்டும், நம்ம அவளை சாவடிக்கிறோம். அடுத்த வேலையை டக்கு முடிக்கிறோம். அடுத்து நமக்கு நிறைய வேலை இருக்குது. அவங்க 8 கால் கிளவி ஒன்று சாவி போட்டிருப்போன்னு நினைக்கிறேன். அதனால தான் சத்தம் வந்துச்சு. இப்போ அவள் வந்தோடனே நம்ம அடுத்த வேலையை பார்க்குறோம். முதல்ல இந்த கிளவி எப்போ வருவான்னு தெரில. 4 நாள் எடுப்பா போல் வர. போன தடவை பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அவள் வரல. கடைசியாக ஏந்திரிக்கும் போது வந்தா. அதே மாதிரி தான் நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த தடவையும். ஆனால் இந்த தடவை நம்ம ஏந்திரிக்க தேவையில்ல, உட்காந்து நல்லா வெயிட் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியுதோ அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவோம். சத்தியமாக அந்த தடவை போட்டு வந்து இங்கே உட்காந்து அதுக்குள்ளேயும் இங்கே வந்துட்டான். இது ஹார்ட் மோடா இல்லை எக்ஸ்ட்ரீம் மோடா? ஈஸி மோடு தான் சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஈஸி மோடுன்னு ரொம்ப ஸ்லோவாக வராது இது கிளவி. இதுவும் கார் கேபினெட்டில் தான் இருக்கா தெரியல, பார்க்கணும்.
கிளவி எப்போ வருவான்னு தெரியலையாப்பா சாமி. டக்குன்னு வாயண்டி. கொடுக்காமான்னு தோணுது, வேணாந்து. கை போது ஆனால் வேணான்றது. போது வேணாம், போது வேணாம். சரி வந்தாலாம் பார்த்துப்பா. எங்கடி இருக்க திருப்தி கிளவி? எனக்கு எத்தனை 100 தடவை சவுண்டு போடணும் போலே. ஓகே ஓகே ஓகே, சவுண்டு இன்னொரு தடவை போட்டோம். வருவோன்னு நினைக்கிறேன் இந்த தடவை கன்ஃபார்ம். சவுண்டு போட்டாச்சு. வந்தால் கூட டிமிக்கி கொடுத்து நம்ம ஓடிடலாம், சாவடிக்கலாலும். அடுத்த தடவை கூட வந்து பார்த்துக்கலாம். இதோட செகண்ட் டேல இருக்கும். இந்த தடவை கன்ஃபார்ம் இது முடிக்கிறோம். இந்த ஹாரர் கேம் பிளே பார்ட் 1 முடிக்கிறோம். ஹாரர் கேம் பிளே பார்ட் 1 நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து நம்ம ஹாரர் கேம் பிளேவும் போடுவோம், ஃபன்னி கேம் பிளேவும் போடுவோம். உங்களுக்கு வீடியோஸ் நிறைய வரும். எனக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அமுக்கி விட்ருங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு 200 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கிராணி கேம் பிளே, கிராணி சாப்டர் 2 போடுறேன், கிராணி சாப்டர் 3யும் போடுறேன். அப்படியே அதுக்கும் லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் கிராணி சாப்டர் 4, கிராணி சாப்டர் 5யும் போட்டுடுறேன். ஓகேவா? அப்பா சொல்லும் போது வருது பாருங்க, எவ்வளோ நேரம், 4 மணி நேரம் எடுக்குது இது வர. அப்படியே 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 தான். சத்தடி சாவு சத்த பயலே. என்ன சாவு சாவு. புகை வரல, ஆனால் வருது. திறந்து விட்டான் ஓடி வந்துடுவாவ. புகை வருது. சாவரா சாவரா. செத்து போயிட்டாடா. நம்ம ஆஃப் பண்ணிட்டு போகலாம், இல்லைனா நம்மளும் செத்துருவோம். ஏய் போடி போடி. ஏய் காட்ட மாட்டேங்கிறான் பார்த்தீங்களா? சரி நம்ம ஓடிடலாம். நம்ம இடத்துல போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு ஒரு இடத்துல போட்டு நம்மளுக்கு என்ன தேவை? கேசோலின் கேன், கார் கீ, கேசோலின் கேன், கார் கீ, அப்புறம் ஐயோ இது அங்கே போட்டு இது ஒரு கீ இருக்கும். அதுக்குது ஸ்பைடர் கீ. இப்போ கீழே போய் அந்த ஸ்பைடர் என்ன அலப்பறை பண்ண போகுதுன்னு வர தெரில. ஹேய் பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது, எடுத்து அடிக்கலாமா? எடுத்து அடித்தாலும் சாவாதுன்னு நினைக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்க்கவே இல்லை நம்ம. ஒன்றுமே கிடைக்கல. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி விட்டு அடுத்து இங்கே ஒரு விரன் சாண்டல் தூக்கி போட்டேன். இதை எடுத்துக்கணும். இப்போ நம்ம கீழே போய்க்கலாம். இதுக்கடுத்து இந்த கிராணி தொல்லை இல்லை, ஆனால் கீழே ஒரு பயங்கரமான 8 கால் பூச்சி இருக்குது. அந்த 8 கால் தொல்லை தான் ரொம்ப மோசமாக இருக்கும். உங்களுக்கு அந்த 8 காலை பற்றி தெரியாது. ரொம்ப மோசமான கலவி அதுங்க. ரொம்ப சொல்லப்போனால் அந்த வீடியோவில் ஒரு மெயின் கேவலமான பயங்கரமான வில்லன்னா அதுதான் சொல்லுவேன். ரொம்ப பயங்கரமான வில்லன். அது ஸ்பீடு மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் ஒரு திக்கு மூமெண்ட்டை குத்துன்னு போது வருது. சை இப்படி போனோன்னா இங்கே ஒன்று இருக்கும். நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி விட்டோம்னா இது ஓப்பன் ஆகிடும் மக்களே. அப்புறம் நம்ம இப்படி போனோம். ஸ்டார்டிங் பண்ண ஹை ஹாமு ரொம்ப கேட்குறேன். ரொம்ப செல்லுவேன். நான் கடைசி தாண்டி செட்டு நான் மூஞ்செல்லாம் வச்சுக்கோ ஓடி எங்கேயும் நிற்குது. திடீர்னு வரும். நான் கடைசியாக இந்த மாதிரி தான் நிறைய தடவை எட்டி பார்ப்பேன். இந்த கேள்வி என்ன திரும்ப வந்து திடீர்னு திரும்பி வருது. போயிடுச்சு. இப்பெல்லாம் போயிடலாம். அங்கே இங்கே என்ன இருக்குதுன்னு செக் பண்ணுறது தான் நம்ம வேலை. செக் பண்ணிட்டு இங்கே எதுவும் இல்லைன்னா அப்புறமா வந்து கூட பார்த்துக்கலாம், எடுத்துக்கலாம். இங்கே ஒன்றுமே கொடுக்கல இவனுங்க. பக்கத்தில் போனால் இங்கே ஒரு கேபினெட் இருக்கும். அந்த கேபினெட்டில் எதுவும் கொடுக்கலன்னா வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம். ப்ளே ஹவுஸ் கீ வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அதில் ஏதோ தேடுற வாய்ப்பு இருக்குது. சொல்லுவாங்க இதுக்குள்ளே போய் இங்கே ஒரு கேபினெட் இருக்கும். இன்னும் ஐட்டம்ஸ் போட்டு எது கிளவி இங்கே பாருங்க. அங்கேருந்து இங்கே வரைக்கும் கேட்குது இந்த கிளவி சவுண்டு. சரி நாட்டுக்கட்டை கிளவி. இங்கேயும் ஒன்றும் கிடைக்கல. சுற்றி பாருங்க. போயிடலாம்.
இருந்துச்சு நான் என்னடா பண்ணுவேன்? நான் கார் எஸ்கேப் பண்ண போகிறேன்டாப்பா. டப்பாங் நான் கார் எஸ்கேப் பண்ண போகிறேன். டப்பாங் இந்த காமெடி கேட்டுப்பட்டுக்கிறீங்களா? இந்த டப்பாங்க ஒருத்தவங்க வந்து சொல்லுவான், தலைவர் குவாலிட்டி சும்மா முறுக்கு மாதிரி இருக்கும் தலைவரே அப்படின்னு சொல்லுவான். செம்ம சிரிப்பாக இருக்கும் அந்த வீடியோலாம் பார்க்க. அதெல்லாம் ஒரு காலம். சரி வாங்க நம்ம போய் காலமா 2 நாள் 3 நாள் தான் இருக்கும்டா. சரி இப்போ நம்ம அங்கே சவுண்ட் மட்டும் கிளவி அங்கே போயிருப்பா. ஓடி மேலே போய் இந்த இடத்துல தான் இங்கே ஒரு உடஞ்ச இடம் இருக்கும். கேஸ் சொல்லிங்க. ஐயோ இதுதான், இது ஒன்று தான் நம்மளுக்கு தேவை. இதை தூக்கிட்டு நம்ம இது ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு இது ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு நான் ஓப்பன் ஆகிடும். என்னடா ரங்கா என்ன ஜோக் காட்டுறீங்களாடா அப்படின்னு கேட்குற மாதிரி இது. ஸ்க்ரூ ட்ரைவரு என்ன டப்பாங்க பண்ணுறீங்க மிஸ்ஸஸ் திருட்டு கல்வி? சொல்லுங்கள். அது உடஞ்சி பாருங்க. சரி எனக்காக வீட்டுக்கு அது உடக்கிறியா? இது அந்த உலகத்துக்கு ரொம்ப பயங்கரமான கிளவியாச்சு. சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எவ்வளோ கிடைக்குதும் பத்திரம் வேணாம், கிட்ட தான் வர, அதனால போயிடலாம். வரலன்னு இப்போ அதை ஓப்பன் பண்ணி இங்கே தான் இருக்கணும். இங்கே எதுவும் இல்லை. இங்கே சத்தம் கேட்டதுனால மறுபடியும் இந்த கிராணி வரும். ஐயோ போட்டு தள்ளும் போது அந்த செடி வரத்துக்கு போய் போட்டிருக்கலாம். சரி வேணாம், அதில் என்ன யூஸ் இருக்கோ தெரில. இந்த கேஸ் ஒலிங்கானா எடுத்து இங்கேயே போடுவோம், அப்புறமா தேவைப்படும் போது எடுத்துக்குவோம். ஏன்னா அது கார் கீ இருந்தால் தான் அதை ஓப்பன் பண்ண முடியும். கார் கீக்கு வேறு நம்ம தேடணும்ல. சரி இங்கே போட்டுக்கிட்டு மேலே போயிடலாம். இப்போ நம்ம மேலே போய் வேறு என்ன தேடணும்னா கார் கீ தேடணுமா? அது பிளேஸ் கீ கிடச்சிச்சா? ஸ்பெஷல் கீ ஓப்பன் பண்ணேன். ஸ்பெஷல் கீ முதல்ல ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்பெஷல் கீ முதல்ல ஓப்பன் பண்ணுவாரேன். வருது போட்டு போயிட்டோம். அதான் எப்படா பார்க்குது இது? திருட்டாக இருக்கும் போல. வருவோம் இதான் நிற்குது. வாயப்பு சப்பா எவ்வளோ பேச வாயத்துக்கு நிற்போம். போய் வச்சா கீழே போடு போகல. நம்ம தான் இதுக்கு ட்ராக் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டு தான் போகணும். அவ்வளோ நம்பர் 1 இதை வச்சு 8 கால் கிட்ட ஏதோ பண்ணலாம். அதனால் இது இப்படி போட்டோன்னா நம்ம இந்த கிளவி இங்கே டைவர்ட் ஆகி வருவா. அப்போ நம்ம கிடைக்கிற டைமில் இந்த சைடு இப்படி போயிடலாம். இப்படி போனால் அந்த 8 கால் கிளவி கிட்ட நம்பர் 1 ஒரு லிஃப்ட் இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம பிளானை போட போகிறோம். போச்சா? ஓப்பனா ஓடு ஒரு ரூம் இந்த 8 கால் கிளவி கிட்ட தான் ரொம்ப மோசமாக இருக்குது. அவ்வளோதான். ஐயா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த கிளை ஸ்டார்டிங்கில் சொல்லிச்சு பார்த்தீங்களா? அவளை உன்னால் தடுக்க முடியாது அப்படின்னு. உன் பொண்ணு உன்னை விட வேஸ்ட்டு. ஐயோ எப்போது பேர் அவனுக்கும் நான் சொன்ன பற்றி நடக்குது பார்த்தீங்களா? அது இதே மாதிரி 100 தடவை அங்கேயே லெஃப்டில் போய் நம்பர் ஒன் ஞாபகம் வச்சுக்கோ. நம்பர் 1ல் நம்மளுக்கு நல்ல பொருளாக கிடைக்கும்னு வேண்டிக்கோங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுக்கு நல்ல பொருளாகவே கிடைக்கும். கவுட சூஸ்தி
அப்பா இதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே. சொன்னது மோசமாக ஆக்ஷன் கொடுக்குது. இது இந்த சைடு திரும்பி போமா, அப்போ தான் அந்த சைடு போகும். இது அப்படியே நம்ம ஏச்சு ஒரு ராசான ஒரே ஓட்டத்தை வச்சு போயிடு. அதான் வந்துட்டோம். நம்பர் 1 தானே. நம்பர் 1 ஓப்பன் பண்ணி கட்டிங் பிளேயர்ஸ் இதை வச்சு கார்ட்வீல் எடுக்கலாம். ஆனாலும் வேறு எதாவது தேவைப்படும்னு நினைக்கிறேன். வீட்டில் இதுக்கு இந்த 8 கால் கிளைக்கு லிஃப்ட் வச்சுக்கிட்டு இந்த கிராணி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஸ்க்ரூ டிரைவர் இங்கே எதாவது கிடைக்கும். அதனால் இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் சுற்றி தான் பார்க்கணும். ஐயோ எங்கே போகுதுமா இது? மோசமான தெரியாதுங்களே, மோசமான எதுவுமே கொடுக்கலாம். சும்மா மோசமானது. ரொம்ப டேஞ்சரஸ். மட்டும் அந்த சைடு போயிடணும். அப்படியே ஓடுறோம். எஸ்கேப்பு. ஏய் கன்னு பார்த்து வச்சுட்டு அங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கணும்பா. ஏதோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எதுவுமே கிடைக்கும். அப்புறம் அதுக்கு ஓப்பன் பண்ணேன். இந்த கிராணி வருமா, இது வரத்துக்கு வெயிட் பண்ணி இதுக்கு டிமிக் கொடுத்துட்டு வர போகணும். சரி இதை க்ளோஸ் பண்ணி உட்காருவோம். இது வந்துட்டு போவ ஒரு ட்ராப்பை போட இது 4 நாள் ஆகும். போய் இது வர வந்துருச்சு. மார்ட்ட இருங்க, எங்கேயோ போகுது. என்ன பண்ணுதுன்னு நேரம் தெரில. அங்கே தான் நிற்குது. ஓடலாம் ஆனால் ஒளிய முடியாது. வேண்டாமா போட்டு அங்கே ஒரு இன்னும் இப்போ நம்ம ஸ்பெஷாலிட்டி எடுத்துகிட்டு மேலே போடும் மக்களே. அங்கே ஒரு பிரச்சனையே அப்பா. ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு இந்த கேமிங்கை டக்குன்னு முடிகிறோம். நம்பர் 1 கட்டிங் பிளேஸ் வச்சு என்ன திடீர்னு சோனில் கேட்குது. எங்கே எப்படி எங்கே எப்படி பார்த்துச்சுன்னு தெரியல. என்ன பண்ணலாம், சவுண்டு போட்டு கூட்டிடலாம். ஓகே நம்ம சவுண்டு போட்டு கொடுத்தோன்னா அவள் இப்படி வருவா. கிடைக்கிற டைம்னா நம்ம அப்படி ஓடிடலாம். ஓடு இப்படி வரும்போது நம்ம அதுக்குள்ளே அந்த சைடு ஓடிட்டு ஸ்பெஷல் கீயை போட்டு அங்கே ஒரு ஸ்பைடர் இருக்கும். அந்த ஸ்பைடர்கிட்ட போகணும். அந்த ஸ்பைடர்கிட்ட போகணுன்னா நம்மளுக்கு ஒன்று தேவையே மீட்டு இல்லை கன்னு. இது 2த்தை வச்சு தான் அந்த ஸ்பைடரை அடித்து போட முடியும். இல்லைனா அந்த ஸ்பைடர் நம்மளாக கச்சி போட்டுரும். முதல்ல இந்த கேபினெட்டில் தான் கிடைக்குதான்னு பார்ப்போம். கண்ணு பார்த்து கிடச்சிடுச்சிடடா. கதை காலி கிளவி உன் கதை காலிடி. சத்தடி கிளவி என் கையில் உன் கதை என் கிட்டதான் காலியா. கிளவி கதை காலி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மக்களே கிளவி கிட்ட காலியான்னு சொல்லுங்கள். கண்ணுக்கான 3 பார்ட்டும் கிடச்சிச்சு. இனிமேல் கண்ணு முன்னாடி வந்தாலும் பட்டாரு போட்டு தாக்குவட்டி. அது மட்டும் இல்லை, இப்போ மேலே அந்த 8 பூச்சிக்கும் நம்ம கண்ணை வச்சு கூட ஷூட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு சாப்பாடும் தேவையில்ல. நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ கன்று கன்று எனக்கு தேவை கன்று. கார்கி கிடச்சா நல்லாயிருக்கும். லக்கி நடை கிடச்சா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ கிளவிக்கு ஒரு மாஸ்க் இன்ட்ரோ கொடுத்து இப்போ வாடி பார்க்கலாம். இப்போ வாடி, கண்ணு முன்னாடி சத்தம் போடுற. வா
கொஞ்சம் வா பார்க்கலாம், வா பார்க்கலாம், வா பார்க்கலாம். வா வாடி 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 வாடி. சத்து இன்னைக்கு என் கையில். வா, எங்கே இருக்கிறீங்க மிஸ்ஸஸ் கிழவி? வாங்கள், எங்கே இருக்கிறீங்கள்? கண்ணு முன்னாடி டக்குன்னு வந்தேன்னா நான் முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்பேன். இந்த மாதிரி லேட் பண்ணால் தப்பு இல்லை, தப்பு இல்லை. டக்குன்னு வாடி. 4 மணி நேரம் எடுக்கும் போகிறேன் நீ வர. வா 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 சரி வா வா. இப்போ தாண்டா மனசுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது. குளிர்ச்சியாக இருக்கும். இந்த கிராணி அடித்து போட இருக்கும்போது அது சொட்ட வண்டியை பார்க்கும் போது ஒரு ஃபீல் கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் அடுத்த இதோட அது எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன் உங்களுக்கு. தெய்வம் மாதிரி கிடச்சிச்சிடும் அந்த கன் பார்த்து. திறந்து பார்க்கும்போது கிடைக்காத வாய்ப்பு இருக்குது. கடையில் ஸ்பைடர் அடித்து போடுவாங்க. ஸ்பைடர் அடிக்க முடியாது, அவங்க ஒரு இஷ்யூ இருக்கும். அதை கரெக்டாக குறிப்பாக தச்சோன்னா அது லாக் ஆகிடும். ஐயோ 3 புல்லட் தான் இருக்கே. சரி, இங்கே போனால் சரிப்பட்டு வராது. கொஞ்சம் கிட்ட போய் இருந்து அடி. க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் பார்த்தா பேர்ட் சீடு. அதுக்கிட்ட என்ன இருக்கும்? காக்வீலா? ஆமாம். ஐயோ சரி, நம்ம என்ன பண்ணால் கண்ணை ரீலோட் பண்ணி போட்டு வைப்போம். கிராணி வந்து அடிச்சுக்கலாம். சரி, போய் இந்த பேர்ட் சீட் எடுத்து நீங்கள் இந்த மீட் போட்டால் அது பர்மனண்ட்டாக அந்த இது அது அந்த இடத்துலையே இருக்காது. திடீர்னு அந்த சைடு வந்து உங்களை தாக்கும். அதனால தான் இந்த கன்னை வச்சு அடிச்சிடுங்க. கன்று கிடையாதுன்னா உங்களுக்கு வேறு சான்ஸ் கிடையாது. ஓகே, வாங்க கீழே போகலாம். வீடா கையெல்லாம் நடுங்குது இவனுக்கு. இந்த கிளையை பார்த்தா நடுங்குதுப்பா உனக்கு. அவள் சரினா காமெடி பீஸ்டா. பயப்படாதப்பா, பயப்படாத. அது ஒரு காமெடி பீஸு, அவள் ஒரு காமெடி பீஸு. அவளை பார்த்து பயப்படாத. என்னடா கிடச்சிது? அதை கிடச்சிது? யார் சாமி நீ? என்ன கிடச்சிது? பஜ்ஜி கிடச்சிது. இது மறைச்சின்னு போகுது. இது ரொம்ப பப்புது. ஆமாம், கிராணி கிளம்பி. சரி வேணாம் விடுங்க. அது போட்டு என்ன ஆக போதும். ரஸ்டியில் மறந்தே போச்சு. நிச்சயமா தெரில மக்களே. ரஸ்டிக்கு வச்சு என்ன பண்ண போகிறோம்? நான் இந்த ஸ்கேப்பும் பண்ணல. டிமில் கொடுத்து தான் அடிக்கணும். என்ன பண்ணால் அப்படி வர வைப்பான். கொஞ்சம் தூரம் இப்படி வர வச்சுட்டு No, this is very dangerous, Kalavi. Come on, Clay. This is very dangerous. So be safety from this, Kalavis. He's much be better crafter. அதிர்ச்சியாக சரி வா. இதில் ஒன்றுமே கிடைக்கல. அதனால் இப்படி போய் சுத்த விடுவான் அவளை. சுத்த விடு. அதான் இன்னைக்கு நம்ம பிளான். எங்கே பார்த்தோமா? பக்கத்து வீட்லையா? சொல்லுங்கள் மேடம். என்ன மேடம்? எப்படி மேடம் பண்ணுறீங்க? இப்போ ட்ராப் வச்சிருந்துச்சு. ஜஸ்ட் மிஸ்ல இல்லை. நம்ம முதல்ல மெயினில் மேலே வரதுக்கு நம்ம ஷார்ட் கன் இங்கே இருக்குது. இப்போ நம்ம கிளம்பி வந்தால் கூட நம்ம பயப்படாமல் போகிறதெல்லாம் விளையாடி நம்ம கேட்கலாம். தைரியமான போது சாவு. ஜஸ்ட் மிஸ்ல மாட்டியிருப்பேன். சரி, நம்மள அடிச்சு போட்டிருக்கோம்ல. சரி வாங்க, இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து இதில் ஏதாவது தேர்மான்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ டக்குன்னு வேலையை முடியுதா? இங்கேருந்து கரெக்டாக
அப்படி முடிஞ்சிச்சு. டக்குன்னு ஓடி போய் இங்கே ஒன்று இருக்கும், அதை திறந்துட்டு அங்கே எதுவும் கிடைக்கலன்னா நம்மளுக்கு தேவையானது எங்கே போனோம், எங்கே அந்த 8 கால் கிழவிக்கிட்ட தான் போனோம். அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். பட் கிடச்சிது. இந்த சேஃப்டியில் நல்ல பொருளை எதை கிடைக்கணும்னு நினச்சா நல்லதாக கிடைக்காதது தான் வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தா நல்லதாக கிடைக்கும். பார்த்தா செயின் கட்டுற போடாங் அப்படின்னு தோணுச்சு. சரி, இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் போய் ஆகணும். எங்கன்னு சரிதான் புரியுதா? அங்கே தான் அந்த 8 கால் கிட்ட தான் இப்போதைக்கு நம்ம போய் ஆகணும். வேறு வழி இல்லை. அங்கே போனால் பெட்லக் கீ மட்டும்தான் கிடைக்கும். கார் கீயும் கூட கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். பட் கிடைக்காதே. சரி வாங்க, இப்போ நம்ம போய் அந்த இடத்துல எப்படியாச்சு இந்த கார் கீ தான் எங்கே கிடைக்குன்னு தெரியல. பட் பெட்லாக் கீ அந்த இடத்துல கன்ஃபார்ம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல போகும்போதே எனக்கு கையெல்லாம் நடுங்குது. ஏன்னு தெரில, கீ குதிக்கிறான்ல, அப்போ கையெல்லாம் கிடுகிட்டு ஆடுது தலைவருக்கு. என்னன்னே தெரியுது பாருங்க, இப்போ கூட ஆடுது தலைவருக்கு. கட்டிங் பிளேயர்ஸு இது நான் வச்சு என்ன பண்ணுறேன். சரி கை வந்துட்டோம். அவ்வளோதான், இனிமேல் பயப்பட தேவையில்ல. நம்ம டக்குன்னு போய் இங்கே இருக்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பெட்லாக் கீ கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். கார் கீ கிடச்சாலும் நல்லாயிருக்கும். ஒரு மாஸ்டர் கீ கிடச்சிச்சு, அதனால நம்மளுக்கு தேவை கிடைக்காதுன்னு நினச்சா தேவை தான் கிடச்சிக்குது. சரி, இப்போ நம்ம பிளேயர்ஸ் வந்து செக் பண்ணி ஆகணும். வந்து 8 கால் எங்கே இருக்குன்னு பார்த்துப்போம். கால் தேவையில்லாத பொருளும் ரொம்ப கடுப்பாக்குறீங்க ப்ரோ. போயிடுமா. ஓடிடலாம். அவ்வளோதான், வேலை ஓவர். இப்போ போயிட்டு கிளவி அடிச்சு போடணும். அதுதான் மெயின் வேலை. இந்த காக் வீல் எடுத்துன்னு போயிட்டு பிளே ஹவுஸ் கிட்டே போட்டுடலாம். அப்புறம் பிளே ஹவுஸ் கீ கிடச்சிச்சின்னா அங்கே தான் போய் இது பண்ணணும். அதனால இங்கேயே அதுக்கிட்டே போடலாம். வேறு காக் வீல் எங்கே கிடச்சிச்சு ஞாபகம் இல்லையே சரியா. சரி வாங்க பார்ப்போம். கொகு வீலு வீலுடா, காக் வீலு. ஆமாம், கன் எங்கே போட்டேன்? கடைசியாக கேனி கிளவி அடித்தது இடம் இல்லை, நம்ம ஸ்டார்டிங் வீடு முன்னாடியே போட்டிருப்பேன், நடு வசலில் போட்டிருப்பேன். அதில் அங்கேருந்து எடுக்கிறோம், கிராணியை காலி பண்ணுறோம், ஜாலி தான் பண்ணுறோம். வாடி நம்ம கண்ணு முன்னாடி சத்தடி. சாவு அப்பாடி. டிவி ஓக்காவில் இங்கே தான் இருக்கா? இல்லை. இதுக்கடுத்து சீவார்லேயும் எதுவும் கிடைக்கல, இங்கேயும் எதுவும் கிடைக்கல. மேலே சரி வாங்க மேலேயே போய் செக் பண்ணுறோம். மேலே தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கடுத்து கபோர்டு எல்லா இடத்துலையும் தான் செக் பண்ணணும். வேறு எங்கே போய் நான் தேடுவேன்? வேறு எந்த இடத்துலையும் கிடைக்கல. கட்டிங் பிளேஸ் இங்கே ஒரு இடம், இங்கே தான் கட்டிங் பிளேஸ் வேறு எடுத்துன்னு வரணுமே. நான் போய் இப்போ இங்கே சொல்லின்கானே இங்கே கிடச்சிச்சு. கட்டிங் பிளேஸ் வந்து அன்னைக்கு கட்டிங் பிளேஸ் இருந்து சரி இது எடுக்கலான்னு பார்த்தா ஐயோ
சரி சரி வாங்க போயிட்டு கன்னை ரீலோடு. வேறு என்னடா எங்கடா போய் தேடுவேன்? லேதர்ஸ் ஹவுஸுங்காண்டா எங்கே இல்லை கக்கூஸில் இதை வச்சுருப்பானுங்களா? நினச்ச மாதிரியே வச்சுக்கிறானுங்கடா. சூப்பர்ரா நீங்கள் இந்த வீட்டில் கக்கூஸில் எல்லாத்தையும் வச்சுக்கிறானுங்க. சரிண்ணா வீடாக இருக்குது. வீடுனா இப்படி தான் பாருங்க. சரியான வீடுப்பா. இல்லை பட்லாக்கி கிடச்சிச்சுன்னா இப்படி இருக்கும் வெப்பனு. சரி பரவாயில்ல பார்த்துப்போம். நம்மக்கிட்ட ஏற்கனவே இதுவும் இருக்குது. பட் இந்த வெப்பன் கீ கிடச்சிச்சின்னா இன்னும் மாசாக போட்டு தரலாம். ஓகே இந்த வெப்பன் கீயை வச்சு நான் இப்போ என்ன பண்ணுவேன்? வேறு என்ன கிடைக்கும் உங்கள் வீட்டில்? எங்கே கிடைக்கும்? ஜஸ்ட்டு வெறும் பெட்லாக்கு கன்ஃபார்ம் அந்த இதுவில் தான் இருக்கும். ப்ளே ஹவுஸ்க்கே தேடணும். ப்ளே ஹவுஸுக்கு வந்து வேறு எங்கே இருக்கும்? சரி ஒழுங்க வாங்க பார்ப்போம். பாடி அம்மா எவ்வளோ தூரம் ஆளே விட்டாருங்க இதில். இங்கே செக் பண்ணிட்டோம். இங்கே என்ன கிடச்சிதுன்னு தெரிய ஞாபகம் இல்லை. பட் இது கிடச்சிச்சு. இங்கே போய் ஹேமர் எடுத்து இங்கே ஏதோ தேடலான்னு இந்த ரூமில் இங்கேயும் எதுவும் கிடைக்கல. ஆமாம் இங்கேயும் எதுவும் கிடைக்கல. இந்த இது தான் கிடச்சிச்சு. அப்புறம் வேறு எதாவது கிடச்சிச்சா? இங்கே காக்கா கிட்டே ரஸ்டி கீ தான் இருந்துச்சு. இது ராடு கிடச்சிச்சு. கட்டிங் மக்களே கார் எஸ்கேப் பதிலாக சீவர் எஸ்கேப்பே பண்ண போகிறோம் இன்றைக்கி. நம்ம கார் எஸ்கேப் பண்ண சீவர் எஸ்கேப் பண்ணிட்டு போயினே இருப்போம். எல்லாமே கிடச்சிச்சு நம்மளுக்கு. அதனால சீவர் எஸ்கேப் தான் இன்றைக்கி. டக்குன்னு பண்ணிட்டு போயினே இருப்போம். ஏன் தெரியுமா? அடிச்சு சொல்லுவேன் சீவர் எஸ்கேப் எல்லாமே கிடச்சிச்சு. வெறும் 3 பொருள். பட் இந்த கார் எஸ்கேப்புக்கு ஒரே ஒரு பொருள் தான் கிடைக்கணும். அதுவும் அது எங்கே இருக்குதுன்னு தெரில. போகும்போது எதாவது கிடச்சிச்சின்னா அப்படியே எடுத்து போட்டு போயினே இருப்போம். ஆனால் பட் இப்போதைக்கு நம்ம சீவர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு தான் நம்ம எல்லா பொருளும் கிடச்சிக்குது. செயின் கட்டர் கிடச்சிச்சு. அது எங்கே கிடச்சிச்சின்னு தெரியல. செயின் கட்டரு அது கிடைக்கும் போது பார்த்துப்போம். முதல்ல போய் இந்த வேலையை முடிப்போம். அப்புறம் ரஸ்டிக்கு காக்கா கிட்டேருந்து எடுத்தோமா? ரஸ்டிக்கு காக்கா கிட்டேருந்து எடுக்கணும். அப்புறம் கட்டிங் பிளேஸ் எங்கே போவேன்? கட்டிங் பிளேஸு மக்களே கட்டிங் பிளேஸு செயின் கட்டர் போகும்போது தேடிப்போம். முதல்ல இதை போய் போட்டு பார்ப்போம். எல்லாத்தையும் அன்லாக் பண்ணி போயிடுங்கம்மா. ஓகே இது ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ ரஸ்டிக்கு தேவை, செயின் கட்டர் தேவை. ஆமாம் இல்லை பிளேஸ்க்கு எனக்கு கிடச்சிச்சு. இதில் தான் நினைக்கிறேன். நம்ம போயிட்டு ரஸ்டிக்கு எழுதணும். கொடி அருவி கொட்டுது. அடு எம்ஏல தேடி ஆமாம் அந்த இடத்த நான் பார்க்கவே இல்லை சத்தியமா. இன்சைடு போகத்தோல இப்படி தான் போனோம். நல்லா கன் எடுப்போம். கன்னு தான் மெயின். கன்று எங்கே போட்டேன்? மேலே தான் எங்கேயோ போட்டிருப்பேன். வாங்க போய் பார்ப்போம். ரீலோட் பண்ணி போட்டிருப்பேன். ரீலோட் பண்ணி போட்டேன். இந்த கிராணி கிளவி கிட்ட எங்கடா பாத்தி? இந்த கிராணி கிளவி பாத்தி ஃபையிங். எங்கே பாத்தி ஃபையிங்னு எனக்கு தெரியும். தெரியல ஃபையிங். கிராணி கிளவி சொல்லி ஃபையிங். வேர் ஆர் யூ? வாங்க கிளவி ஃபையிங்ஸ். வாங்க கிளவிஸ் மிஸ்ஸஸ் கிளவிஸ். நம்ம உலக அழகி கிளவி வராங்க. வாங்க மிஸ்ஸஸ் உலக அழகி. கண்ணு தெரியாத உலக அழகி. உலக அழகி. இங்கே நான் செக்கே பண்ணல. இப்போ கிராணியை தான் போட்டு தள்ள போகிறேன். நான் ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல. கிராணியை முதல்ல போட்டு தள்ளலாம். கிராணி ஐயோ வெப்பனுங்க. ஐயோ வெப்பனை மேலே போட்டேன்னு நினைக்கிறேன். மேலே தாண்டா இருக்கணும். கண்ணா மேலே இருந்துருப்போ.
டிங்கி முக்கி கொடுத்துறாதப்பா, உயிர் போகிற நிலைமாப்பா. அந்த ஓக்குறான். நம்ம எங்கே விடுறோமோ அங்கே தான் இருக்கான். ஆனால் கிளவி போயிட்டுருக்கு. ரீலோட் பண்ணுமா, முக்கியமான வேலையாச்சு. ரீலோட் பண்ணிட்டு கிளவியை கூப்பிட்றோம். ஏதோ விழுது, என்னன்னு தெரியலையப்பா. ஓ, கிளவி ஏதோ பக்கில் விழுந்து. வாமா வாமா மின்னல், வேர் ஆர் யூ? கமிங். வாங்க வாங்க. டேய், உன்னை லிவின் கேமிங் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாடுறா. மூஞ்ச சொட்டையை வச்சு போடுறேன். சாவு சத்தப்பாயில. ஐயோ, நான் ஏதோ தேடணும்னு இருந்தேன். ஞாபகம் இருக்கா? கிச்சனில் தான் கன்ஃபார்ம் இதை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிச்சனில் கொஞ்சம் கூட தெரியல. நான் தேடி பார்ப்போம். கிச்சனில் இதை தேர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்றும் இல்லை. ஒன்றுமே இல்லை கிச்சனில். நினச்ச மாதிரி ஒன்றுமே இல்லைப்பா. இப்போ ப்ளே ஹவுஸ்க்கு தேடணுமா? இப்போ இப்போ எல்லாம் சாப்பாடெலாம் போட முடியாது. காக்கா அச்சு போடுறது தவிர வேலை இல்லை ப்ரோ. காக்கா வச்சுட்டு அந்த ரஸ்டிக்கு எடுத்துன்னு வந்து போட்டு செயின் கட்டர் தான் எங்கேன்னு தெரில, சரியா ஞாபகம் இல்லை. பட் எல்லாமே ஞாபகம் இருக்குது. கார் எஸ்கேப்புக்கு செயின் கட்டர் இங்கே தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சைனீஸ் கிடைக்கல. பட் இங்கே காக்காவை அடித்து போடுற மாதிரி நீங்கள் சத்துச்சுடா. காக்கா எனச்சு. காக்கா 65 சாப்பிட போகிறீங்க. யார் சாப்பிட போகிறீங்கன்னா தெரியவில்லை, போய் பார்ப்போம். மிஸ்ஸஸ் காக்கா, இப்போ நீங்கள் என்கிட்ட சாப்பிட போகிறீங்க. டேய், யார்கிட்ட நான் வந்து சண்டை போடுறேன்? போடா. ஓடியா? யார்கிட்ட நீ வந்து சண்டை போடுற? முதல்ல ஓடி. யார்கிட்ட சண்டை போடுற தெரியுமா? நந்தோ அண்ட் லிவ் ரோச், தி வேர்ல்ட் பெஸ்ட். மேலே தான் செயின் கட்டுறேன்னு நினைக்கிறேன். சரி, இல்லை நம்ம முதலுக்கு. ஐயோ, கிராணி வேற ஏஞ்சிருப்பா. நான் வர பயங்கரமாக சத்து போட்டுருக்கிறேன். அப்படியே இது பண்ணிட்டு சரி, இந்த டெக்னாலஜி யூஸ் ஆகல. நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே மக்களே, இதோ வந்துட்டேன். இந்த ப்ளே ஹவுஸில் எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில. நீ கிளாக் வீலை வேறு மாட்டணும்ல. வாங்க பார்ப்போம் அடுத்த டெக்னிக். போய் இந்த ரஸ்டிக்கு வேறு இப்போ போடணும். அப்புறம் செயின் கட்டுறோம். ரஸ்டி இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பொருள் தேவை. இந்த இதுவுக்கு கார் எஸ்கேப்புக்கு ஒரே ஒரு பொருள், இந்த எஸ்கேப்புக்கு ஒரு பொருள், எல்லாத்துக்கும் ஒரு பொருள். நாங்க பார்ப்போம். இந்த பிளேயர்ஸ்க்கு கிடச்சி ஆளை விடுப்பா சாமி, ஓடிடு. செயின் கட்டர் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை, ஓடிடலாம். எஸ்கேப் கன்ஃபார்மு, பட் என்ன செயின் கட்டர் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. இன்னும் வா டூல ஓடிலாம். மக்களே, இது கார் எஸ்கேப்பில் சி வேர் எஸ்கேப். புரிஞ்சுக்கோங்களே, நான் என்ன சொல்லுவேன். இதுதான் இங்கே கிடைக்கலையா? அப்போ வேறு என்னன்னு எங்கடா போய் தேடுவேன்? எப்பாடே முடியல. அப்படி முதல்ல இந்த 8 கால் கிளவி எங்கே இருக்கான்னு தெரியலையே.
இந்த கீழே குடிஞ்சு இப்படி ஓடி போய் இப்படி ஓடி வந்து இப்போ எட்டுக்கால் வேறு சீங் டார்கெட்டிங் மக்களே வேறு எட்டுக்கால் வேறு சீங் எட்டுக்கால் வாஸ் ஹியர் ஸ்விங் வாஸ் எஸ்கேப் ஃப்ரம் ஹியர் அவ்வளோதான் எட்டுக்கால் கிட்ட அடி வாங்காமல் போகிறேன்டா இந்த கிராணிக்கிட்டையும் கிராணிக்கிட்ட ஒரு அடி வாங்கினா ஞாபகம் இருக்குது நல்லா ஞாபகம் இருக்குது அந்த ஒத்தடி உசுரே போகிற அளவுக்கு இது ஆகிடுச்சு சரி இப்போ நம்ம ஸ்பைடர்கிட்ட போய் செக் பண்ணலாம் நல்லா கிராணியை போட்டு தரணும்ல கிராணி போட்டு தரலுக்கு இதுவும் எங்கே போட்டேன் கன்று தெரிஞ்சு எங்கே சாடிச்சுன்னா கரெக்டாக அங்கே போட்டுருப்பேன் பக்கத்தில் தான் இங்கே போட்டுருவேன் போய் செக் பண்ணிப்போம் ஓகே வாங்க இந்த இடத்துட்டு இருந்துச்சு ஒருவேளை டோர் எஸ்கேப் வேணாம்ப்பா டேய் 2 இதுவும் பண்ணிட்டேன் அப்பயும் ஒழுங்காக வரல இப்போ டோர் எஸ்கேப்பான் 2 எஸ்கேப்புக்கு ஒரே ஒரு பொருள் அந்த அந்த ஒத்த பொருளும் கிடைக்கலன்னு டோர் எஸ்கேப்பா அதுக்கும் ஒத்த பொருள் கிடைக்கலாம் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்பைடர்கிட்ட போகணும்ல முதல்ல இதுவும் தேடலாம் கன்று பண்ணு மண்ணு தண்ணு பண்ணு சன்னு தின்னு புண்ணு கண்ணு முன்னு சன்னு புண்ணு மிடம் பிடிம் டகடிம் புடும் சிம்படிம் படிம்பா ஹாடிம்படிம் படம்பா சம்படும் படிம்படும்பா சம்படும் படும்பா Hey Kalavi, where are you? I'm coming. Miss Kalavi, Mrs. Kalavi, Miss Kalavi, Mrs. 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 Kalavi, just a miss loud I report, Mr. Miss loud I loud I report, just a miss loud I report. இப்படி வந்துட்டா கன்று தேவையில்லன்னு நினைக்கிறேன் சரி வாங்க போ மூடி தான் இருக்கும் படு தேவையில்ல போயிட்டு இங்கே தான் கிடைக்கல எங்கேயும் செயின் கட்டுறல வேறு எங்கடா கிடச்சிச்சு எனக்கு செயின் கட்டுரு பா சொல்லுங்கடா மிஸ்ஸஸ் கிழவி இவ்வளோ வச்சுக்கிட்ட முடியலடாப்பா ஐயோப்பா எங்கள் அம்மா இதை போட்டு குச்சிடலாம் ஒரு ஜம்ப ஜம்படு ஜும்புடு நீ வாயை கொஞ்சம் மூடுடு ஜம்புடு கும்புடு தம்புடு ஓடிய மேலுடு எங்கடா நம்ம கண்டுடு வேறு சவர் கண்ணுடு அவர் கண்ணுடு கண்ணுடி இப்போ டெடி பர் தான் இப்போ நம்ம ஒரே ஒரு வேலை இது எடுத்து கன் எடுத்து கிராணியை போட்டு டெடி பர் ட்ரையிங் தான் அத்தர வேறு பிளான் இல்லை இதோ இருக்குது கன்று தூக்குற கன்று போய் ரீலோட் பண்ணி கிராணியை போட வேண்டியது தான் கிராணி இன்றைக்கி என் கையில் தான் வருகையா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மக்களே அதனால் கிராணிக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிக்கும் முன்னாடி வீடியோக்கு லைக் அடிச்சுட்டு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிக்கலாம் அதனால் வெயிட்டிங்ஸ் போடுங்கள் இப்போ நம்ம கிராணியை கூப்பிட்றதுக்கு இப்படி பண்ணால் கிராணி வருவா வாடி அந்த சைடு வர போகிறான்னு தெரியலையா வாமா மின்னல் where are you given play items அப்படின்னு சொல்லிட்டு வரும் வாமா எங்கம்மா இருக்கிறீங்க பின்னாடி சைட்லேருந்து வந்து பயம் கொடுத்துடாதீங்கம்மா ரொம்ப ஹார்ட் அட்டாக் கொடுத்துடாதீங்க ஹார்ட் அட்டாக் மட்டும் கொடுத்துடாதீங்க திடீர்னு முன்னாடி வந்தாங்கன்னா கதை காலி அது ஜாக்கிரதையாக இருப்போம் இங்கே இருப்போம் ஓய் வர அவ்வளோதான் இவ சாப்டர் க்ளோஸு இப்படியே நம்ம மேலே தான் டெடி அந்த கொடுத்தா தான் எதாவது கொடுப்பான்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே வேறு எங்கேயும் வித்தாட முடியாதா இந்த டெடி பேரை வச்சு தான் எதாவது பண்ணிடலாம் ஓடு இந்த கிராணி கிழவி வேந்திரிக்கு முன்னாடியே நம்ம போய் ஆகணும் இல்லைன்னா சத்தம் தான் ஓடுறப்பா ஸ்டார்டிங்லேயே ட்ராப் வச்சுன்னு போயிருக்குது பேர் இது ஸ்ட்ராப் கிழவி ஓடு ட்ராப்பு
கேட்பா அந்த எப்பயோ ஸ்டாக் வச்சுனே இருப்பா போல், ஸ்டாக்கு கையிலே வச்சுட்டு இருப்பா போல இவ. யார் இந்த போண்டா? ஹே மிஸ்ஸஸ் போண்டா, என்ன போண்டா பண்ணுறீங்க? ஹே மிஸ்ஸஸ் போண்டா, என்ன போண்டா பண்ணுறீங்க? மிஸ்ஸஸ் போண்டா உன் டெடி குத்த எனக்கு எதாவது கூட ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு எதாவது கொடுங்க மேம். ஒன்றுமே கொடுக்கல. இதை எடுத்து நம்ம பிளேயர்ஸ் தான் செக் பண்ணோம். பிளேயர்ஸ்க்கு எங்கடா போய் தேடுவேன்? பா என்னை வச்சு டிமிக்கி மட்டும் கொடுக்குறீங்கடா நல்லாண்ணா. இது பிளேயர்ஸ்க்கு எங்கே போய் தேடணும்? செயின் கட்டர் கிடச்சாச்சு, இதுக்கு போய் தப்பிச்சிடலாம். சீவர் போய் தப்பிக்கலாம். நம்ம அங்கே செக் பண்ணல. கடைசி எங்கே போட்ட கண்ணு 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 எங்கே போட்டிருப்பேன்? இங்கே தான் கன்ஃபார்ம் இங்கே தான். இங்கேயும் இல்லையா? அங்கே போட்டிருப்பேன். இப்போ போயிட்டு கன்னை எடுத்து அந்த இடத்த அது இருக்குது கன்று, அந்த இடத்த ஷூட் பண்ணி பார்க்கணும். ஷூட் பண்ணி பார்த்தா அடுத்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அங்கே எதாவது கிடைக்குமான்னு. நான் எங்கே இடம் சொல்லணும்னா, ஒரு இடத்துல தண்ணியாக இருக்கும்ல அந்த இடம் தான், அதுதான் அந்த இடம் அந்த இடம்னு சொல்லுங்கிறேன். நம்மகிட்ட புல்லட் வேறு கம்மியாக இருக்குது. கிராணி திடீர்னு வந்தோன்னா அச்சு போட்டுருவா. அது புல்லெட்டு வேஸ்ட் பண்ணாமல் வச்சுக்கணும். இங்கேயும் புல்லட் இல்லையா? மேலே ஒத்தே ஒரு புல்லட் தான். அதுக்கு மேலே நம்மளுக்கு புல்லட் கிடைக்காதா? ஐயோ போச்சாப்ப. ஐயோ வருவா போலே. மேலே ஒத்த புல்லட் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. வேறு ஒத்த புல்லட் தான் இருக்குது. இதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். சரி வாங்க போகலாம். முன்னாடி வந்தால் அது கிராண்டிக்கு தான் யூஸ் பண்ணி ஆகணும். அடுத்து கிடச்சிச்சின்னா வெப்பன் கீ தான். வெப்பன் கீ தான் எங்கே வச்சுன்னு தெரில. அதே நான் எது தேவையில்லன்னு சொல்லிட்டு தூக்கி போடுறானோ அதுதான் இப்போ தேவைப்படுது. சரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுன்னு போல் இந்த கேமில். என்னது வெப்பன் கீ? அவ்வளோதான் போச்சு. வெப்பன் கீயும் கிடச்சிச்சு. இப்போ அன்லிமிட்டட் புல்லட் வரையா? அங்கே ஃப்ரீஸ் ட்ராப் தான் இருக்குது. இங்கே வேறு எதாவது இருக்கா? ப்ரோ நத்திங் ஹியர் ப்ரோ. நீங்கள் இது போடுறதே வேஸ்ட். கிராணி ஆச்சு போடலாம். நத்திங் தேர். பிளேயர்ஸ்கி எதாவது கிடைக்குதா? டோட மேடம் பிளேயர்ஸ்கி கிடைக்குதோ? இங்கே பிளேயர்ஸ்கி கிடைக்கவே இல்லை. இந்த கிராணி ஒருத்தர் தான் வச்சு நான் அடிக்கவே இல்லை. ஒரு தடவை கூட அடி வாங்கணும். சரி 2 தடவை கூட அடி வாங்காமல் கிராண்டிகிட்ட இது போனால் இதான் அது அதிசயம். உலகமாக அதிசயம். கிராணி துரத்துற மாதிரி தெரியுது. எஸ் வருகிறார் சாப்பிடி. சவுண்டு மட்டும் வருது. சரி இந்த சைடு ஓடிச்சு. இங்கே எதுவும் கிடைக்கல. இங்கே 2 காக்வீலும் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. கட்டிங் பிளேயரும் கிடச்சிடுச்சு. என்ன தவிர பிளேயர்ஸ்கி மட்டும்தான். ஜஸ்ட் திஸ் பிளேயர்ஸ்கி. பிளேயர்ஸ்கி எங்கே போய் தேடணும்? பிளேயர்ஸ்கி வராது. பிளேயர்ஸ்கி எனக்கு டிம்மிக்கு கொடுத்தே சாவடிக்கிறான்டா அந்த பிளேஸு. கிடைக்காது. இன்னும் பிளேயர்ஸ் இல்லை. பிளேயர்ஸு யாரையோ இங்கே இருக்கிறியா இல்லையா? பச்சை கலரில் இருக்கும் அந்த பிளேயர்ஸ்கி. கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கே தூக்கி போட்டேன்னு சத்தியமாக தெரில எனக்கு. இந்த கேமில் இதான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நானே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இன்னும் ஒன்றும் கிடைக்கல. சரி அது இதுன்னு கிடச்சிச்சு. உடனே பிளேயர்ஸ்கி இல்லை. சரி ஓகே கீழே போய் இங்கே எதை செக் பண்ணோம். இங்கே பிளேயர்ஸ்கி கிடைக்காது. ஹேமர் இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லை. கீழே அந்த இடத்துல ஒன்றும் கிடைக்காது. அப்புறம் என்ன சீவர் தான் போகணும். அப்புறம் இங்கே இந்த இடத்துல பிளேயர்ஸு. இங்கே பிளேயர்ஸ் கிடைக்கல. ஒருவேளை இந்த இடத்துல தான் சேஃபில் தான் பிளேயர்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை சேஃபில் செயின் கட்டுறா. செயின் கட்டுரு மக்களே. சீவர் எஸ்கேப்
ஓகே, சீவர் ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். அதனால் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபை அமுக்கி விட்ருங்க மக்களே. இப்போ கிராணியை போட்டு தள்ளட்டோம். அடுத்து இப்போ நம்ம கீழே போய் இந்த ஏஞ்சல் லைன் ஆக்கிட்டு வந்து தப்பிச்சு சீவர் எஸ்கேப்பை முடிக்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது. அதனால் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் 1 மணி நேரம், இந்த வீடியோவும் 1 மணி நேரம் போகுது. காரத்தை பண்ணால் தான் நம்ம பிளானு. பட் என்ன ஆச்சு, கிளவியே காணும். நல்ல சான்ஸு. ஓடிடு. அவ்வளோதான், இந்த இடத்த எஸ்கேப் ஆக போகிறோம் மக்களே. அதனால் இந்த வீடியோக்கு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்கள். போகலாம். ஓடு இந்த வீட்டை விட்டு ஓடுறா மக்களே. எப்படியோ நம்ம கிராணியில் சீவர் எஸ்கேப்பை முடிச்சிட்டோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டுருங்க. உங்ககிட்ட இருந்து போகிறது உங்களோட லெவின் கேமர். டாட்டா, பாய் பாய்.